வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கஜிதா திருநாவுக்கரசு. விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய தலைப்புச் செய்திகள். QR குறியீட்டு முறை தொடர்ந்து அமுல்படுத்தப்படும், பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவிப்பு. IMF பிரதிநிதிகள் குழு அடுத்த வாரம் இலங்கைக்கு வருகை. காணாமல் போனோர் துயரம், வரும் பணத்தை மட்டும் கொடுத்து உளக்காயங்களை தீர்க்க முடியாது, அமைச்சர் சந்திரசேகர் உருக்கம். பொது மன்னிப்பு கிடைத்தால் உண்மைகளை கூறுவேன், சோமரத்னவின் கோரிக்கையை கேள்விக்குட்படுத்திய அமைச்சர். கொழும்பில் சுற்றி வளைக்கப்பட்ட விபச்சார விடுதி, தாய்லாந்து பெண்கள் உட்பட 6 பேர் கைது. சமூக ஊடகங்கள் வழியே இலங்கை பெண்களுக்கு வலை வீசும் கும்பல், போலீசார் அவசர எச்சரிக்கை. உள்நாட்டில் அதிகரிக்கும் வீட்டு பணியாளர்களின் தேவை, தொழிலாளர்கள் உரிமைகள் குறித்து வலியுறுத்தல். தரம் குறைந்த 40 மருந்து மற்றும் அறுவை சிகிச்சை உபகரண தொகுதிகளை நீக்க நடவடிக்கை. விவாகரத்துக்கு தயாரான இளம்பெண் மர்ம மரணம், கணவரின் வாக்குமூலத்தில் சந்தேகம். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். எரிபொருள் விநியோகத்திற்காக பயன்படுத்தப்படும் QR குறியீட்டு முறைமை நீக்கப்பட மாட்டாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் நுகர்வை தொடர்ந்து திறம்பட நிர்வகிக்கும் நோக்குடனேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் DA ராஜகருண குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் தொடர்ந்து ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை உலக சந்தையில் கடந்த வாரம் சரிவை சந்தித்த மசகு எண்ணெய் விலைகள் நேற்று சற்றே அதிகரிப்பை காட்டியுள்ளன. இதன்படி ஒரு கொள்கலன் டீசலின் விலை $1.06 92 ரக பெட்ரோல் கொள்கலன் விலை $2.58 அதிகரித்துள்ளது. தற்போதைய விலை நிலவரம் ஸ்திரமாக நீடித்தால் கூட்டுத்தாபனத்திற்கு நட்டம் ஏற்படாது என்பதால் உள்நாட்டில் தற்போதைய விலையிலேயே தொடர்ந்து எரிபொருளை விநியோகிக்க முடியும் என்றும், வரும் நாட்களில் உலக சந்தையில் விலை மேலும் வீழ்ச்சியடைந்தால் அடுத்த மாத விலை திருத்தத்தின் போது உள்நாட்டிலும் விலைகள் குறைய வாய்ப்புள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மயூர நெத்திகுமார குறிப்பிட்டுள்ளார். அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் பணியாளர்கள் குழுவினர் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தரவுள்ளனர். அதன்படி அவர்கள் எதிர்வரும் ஜூன் 24 முதல் ஜூன் 30 வரையிலான காலப்பகுதியில் இலங்கையில் தங்கியிருந்து இந்த விஜயத்தை மேற்கொள்ள உள்ளனர். சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான தூதுக்குழுவின் தலைவர் ஈவன் பெபஜோர்ஜியூ உள்ளிட்ட சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் இந்த பயணத்தில் இணைய உள்ளனர். இந்த விஜயத்தின் போது சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகள் இலங்கையின் சமீபத்திய பொருளாதார வளர்ச்சியை மதிப்பீடு செய்யவும், இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து கலந்துரையாடவும் எதிர்பார்ப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் இன்னமும் அந்த துயரமான துன்பத்தில் இருந்து மீளாத மக்களாகவே வாழ்ந்து வருகின்றனர். இவர்களுக்கு நட்டஈடாக வரும் பணத்தை வழங்குவதன் மூலமாக இந்த மன உளைச்சலுக்கான தீர்வு ஒருபோதும் கிடைக்காது. பாதிக்கப்பட்ட மக்களின் உளக்காயங்களை தீர்க்கக்கூடிய ஒரே மருந்து அன்பு மட்டுமே என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார தலைமையிலான உயர்மட்ட குழுவினருக்கும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களுக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் நேற்று யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில், யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மாத்திரம் 2249 காணாமல் போனவர்கள் பற்றிய உத்தியோகபூர்வ அறிக்கைகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. இது வெறுமனே காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகத்திற்கு கிடைத்த தரவு மட்டுமே ஆகும். இதற்கு மேலும் பதியப்படாத நபர்களும் இருக்கலாம். எனினும் ஒரு மாவட்டத்தில் மட்டும் 2000க்கும் மேற்பட்டோர் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது சாதாரணமான விடயம் அல்ல. இங்கு இருக்கின்ற தாய்மார்கள் இன்னமும் தங்களுடைய பிள்ளைகள் எங்கோ ஓரிடத்தில் உயிரோடு இருக்கின்றார்கள், ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளார்கள் என்ற தீராத எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய நாட்டில் நாம் 2 பேரழிவான யுத்தங்களுக்கு முகம் கொடுத்திருக்கின்றோம். 30 வருடத்திற்கு மேலாக யுத்தம் இடம்பெற்றிருந்தது. தென்னிலங்கை கூட கடந்த 1987 தொடக்கம் 1089 ஆண்டு காலப்பகுதிகளில் 70,000க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். தெற்கிலும் பெற்றோர்கள் இன்னமும் தங்கள் பிள்ளைகளை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். மக்களுடைய உடல் காயங்களுக்கு எம்மால் மருத்துவம் செய்ய முடியும், ஆனால் அவர்களின் ஆழமான உளக்காயங்களுக்கு மருத்துவம் செய்ய முடியாது. அதற்கு வேறு விதமான மாற்று தீர்வுகளே வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கிருஷாந்த்
கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச தனக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கப்பட்டால் மேலும் பல உண்மைகளை வெளிப்படுத்த தயாராக இருப்பதாக கூறியுள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் மற்றும் 1996ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் சோமரத்ன ராஜபக்ஷ வெளியிட்டுள்ள தகவல்கள் குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கின் பிரதான குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சோமரத்ன ராஜபக்ஷ தொடர்பில் அவரது மனைவி SC விஜயவிக்ரம கடந்த ஆண்டு ஜூலை 9 ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார். அதில் கிருஷாந்தி கொலை மற்றும் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் தன்னிடம் உள்ள தகவல்களை மீண்டும் விசாரிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் அதிகாரிகள் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 8 மற்றும் இவ்வாண்டு ஜனவரி 9 வெலிக்கடை சிறைச்சாலையில் சோமரத்ன ராஜபக்ஷவை சந்தித்து மேலதிக தகவல்களை பெற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த சந்திப்பின் போது ஜனாதிபதிக்கு அனுப்பிய கடிதம் ஒன்றையும் அவர் அதிகாரிகளிடம் கையளித்திருந்ததுடன் செம்மணி மனித புதைக்குழி மற்றும் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மீறல்கள் தொடர்பில் ஏற்கனவே பல தகவல்களை வழங்கியிருந்த போதிலும் இதுவரை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எதுவும் முன்னெடுக்கப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் சுயாதீன விசாரணை குழு ஒன்றை நியமித்து முழுமையான விசாரணை நடத்துமாறும் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்நிலையில் செம்மணி மனித புதைக்குழி அமைந்துள்ள பகுதியை அண்மையில் பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார, நான் சோமரத்ன ராஜபக்ஷவை நேரில் சந்திக்கவில்லை, ஆனால் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் தவிசாளர் அவரை சந்தித்துள்ளார். அப்போது தனக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கினால் உண்மைகளை வெளிப்படுத்துவதாக அவர் கூறியிருக்கிறார். உண்மையை சொல்ல விரும்புபவர் இவ்வாறு நிபந்தனை விதிப்பாரா என கேள்வி எழுப்பினார். கொழும்பு பம்பலப்பிட்டி பகுதியில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கியதாக கூறப்படும் விபச்சார விடுதியொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைவில் 3 தாய்லாந்து பெண்கள் உட்பட 6 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பு தெற்கு பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் பம்பலப்பட்டியவின் ஓஷன் டவர் கட்டடத்தில் அமைந்திருந்த குறித்த நிலையத்தில் நேற்று இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது அந்த இடத்தை நிர்வகித்ததாக சந்தேகிக்கப்படும் பெண்ணொருவரும் விபச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறப்படும் மேலும் 5 பெண்களும் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக பம்பலப்பட்டிய போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இலங்கை பெண்கள் 27, 35 மற்றும் 38 வயதுடையவர்கள் எனவும் அவர்கள் எல்லகாவ, கலாவன மற்றும் கல்கமுவ பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர்கள் 34, 41 மற்றும் 43 வயதுடைய தாய்லாந்து பெண்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பம்பலப்பட்டிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் சமூக வலைதளங்கள் மற்றும் பிற தொடர்பாடல் தளங்களூடாக பெண்களை ஏமாற்றி பண மோசடி, பாலியல் சுரண்டல் மற்றும் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபடும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக இலங்கை போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமூக வலைதளங்கள் மூலம் பெண்களுடன் நட்பு ஏற்படுத்தி அவர்களை மனரீதியாக கட்டுப்படுத்தி பின்னர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்வதோடு பணம் மற்றும் பெறுமதியான பொருட்களை மோசடி செய்யும் சம்பவங்கள் நாட்டின் பல பகுதிகளில் பதிவாகியுள்ளது. சில சந்தர்ப்பங்களில் சந்தேக நபர்கள் பெண்களுக்கு மயக்க மருந்துகள் வழங்கி மயக்க நிலைக்கு ஆளாக்கிய பின்னர் துஷ்பிரயோகம் அல்லது திருட்டு செயல்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி அளித்து பெண்களின் நம்பிக்கையை பெற்று பின்னர் அவர்கள் இருந்து பணம் மற்றும் சொத்துக்களை மோசடியாக பெற்றுக்கொள்ளும் சம்பவங்களும் இடம்பெற்றுள்ளது. சில வழக்குகள் கொலை உள்ளிட்ட பாரிய குற்றங்களாகவும் மாறியுள்ளதாக போலீசார் எச்சரித்துள்ளனர். இத்தகைய குற்றங்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் தொடர்பான தகவல்களை சேகரித்து கண்காணிக்குமாறு நாடு முழுவதும் உள்ள போலீஸ் அதிகாரிகள், புலனாய்வு பிரிவுகள் மற்றும் சமூக போலீஸ் பிரிவுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்கள் அல்லது இணையதளங்கள் வழியாக அறிமுகமாகும் நபர்களிடம் பணம், நகை அல்லது பெறுமதியான பொருட்கள் ஒப்படைக்க வேண்டாம் எனவும் தனிப்பட்ட புகைப்படங்கள், காணொளிகள் மற்றும் ரகசிய தகவல்களை பகிர்வதை தவிர்க்குமாறும் பொதுமக்களுக்கு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். சந்தேகத்திற்கிடமான தொலைபேசி அழைப்புகள், குறுந்தகவல்கள் மற்றும் அறிமுகமற்ற நபர்களை நேரில் சந்திக்கும் அழைப்புகள் தொடர்பிலும் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இவ்வாறான மோசடிகளுக்கு ஆளானவர்கள் அல்லது பாதிக்கப்பட்டவர்களை பற்றி தகவல் அறிந்தவர்கள் உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையம் அல்லது சிறுவர் மற்றும் பெண்கள் பணியகத்திற்கு தகவல் வழங்குமாறும்
போலீசார் தெரிவித்துள்ளனர். அவசர உதவிக்காக 118, 119, 107 மற்றும் 109 என்ற போலீஸ் அவசர தொலைபேசி இலக்கங்களையும் தொடர்பு கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் வயதானவர்களின் மக்கள் தொகை அதிகரித்து வருவதனாலும் கணிசமானோர் வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்து செல்வதனாலும் உள்நாட்டில் வீட்டுப் பணிகளுக்கான தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக ILO என்ற சர்வதேச தொழிலாளர் அமைப்பு தெரிவித்துள்ளது. வீட்டுப் பணியாளர்களை பாதுகாப்பதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அவசியமாகும் எனவும் அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கையில் வீட்டுப் பணியாளர்களுக்கு போதிய சட்ட ரீதியான பாதுகாப்பு இல்லாததன் காரணமாக உள்ளூர் பெண்கள் வீட்டுப் பணியாளர்களாக இணைவதற்கு தயக்கம் காட்டுவதுடன் அது அவர்களை ஊக்கமிழக்க செய்துள்ளது. எனவே இவர்களின் அடிப்படை தொழிலாளர் உரிமைகளை உறுதிப்படுத்துவது தற்போதைய சூழலில் மிக அவசியமானதாகும். அத்துடன் வீட்டுப் பணியாளர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் இந்த துறையை முறைப்படுத்துவதற்கும் அவர்களுக்கென ஒரு தரப்படுத்தப்பட்ட சேவை ஒப்பந்தத்தை அறிமுகப்படுத்துவது மிகவும் முக்கியமானது என சர்வதேச தொழிலாளர் அமைப்பு வலியுறுத்தியுள்ளதாக சிங்கள நாளிதழ் தெரிவித்துள்ளது. கடந்த 6 மாத காலப்பகுதிக்குள் தரம் குறைந்த 40 பிரதான மருந்து வகைகள் மற்றும் அறுவை சிகிச்சை உபகரண தொகுதிகளை பயன்பாட்டிலிருந்து நீக்குவதற்கு மருந்து விநியோக பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. கடந்த வருடத்தில் சந்தேகத்திற்கிடமான நோயாளி மரணங்கள் பதிவானதைத் தொடர்ந்து ஒன்டாசெட்ரான் உள்ளிட்ட 10 மருந்து வகைகள் ஒரே நேரத்தில் பயன்பாட்டில் இருந்து நீக்கப்பட்டன. எனினும் அந்த மருந்து தொகுதிகளின் சர்வதேச தரம் குறித்து தேசிய மருந்து ஒழுங்குமுறை அதிகார சபை இதுவரை எந்தவொரு தெளிவான விளக்கத்தையும் அளிக்கவில்லை என மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் கடந்த கால பகுதியில் தற்காலிகமாக அல்லது நிரந்தரமாக பயன்பாட்டில் இருந்து நீக்கப்பட்ட 40 மருந்து மற்றும் அறுவை சிகிச்சை உபகரணங்களில் கொலோஸ்டமி, ஆஞ்சியோகிராம் கதீட்டர், போவிடோன் கதீட்டர், ஊசிகள் என்பன அடங்குவதாக விசேட மருத்துவ நிபுணர் சமல் சஞ்சீவ குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இலங்கை மருத்துவமனைகளுக்காக இறக்குமதி செய்யப்படும் தரம் குறைந்த மருந்துகளின் தரத்தை பரிசோதிப்பதற்காக உலக சுகாதார அமைப்பு அங்கீகரித்த தரநிலைகளை கொண்ட ஆய்வகம் ஒன்றினை நாட்டில் இதுவரை நிறுவுவதற்கு தேசிய மருந்து ஒழுங்குமுறை அதிகார சபை தவறியுள்ளதாக விசேட மருத்துவ நிபுணர் சமல் சஞ்சீவ குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பு நகரின் மிகச்சிறந்த முகவரிகளில் ஒரு புதிய வாழ்க்கை முறையின் அடையாளம் உருவாகிறது. ப்ளூ ஓஷன் குரூப். கண்டி குண்டசாலை வெராப்பட்டிய பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்து 23 வயதுடைய இளம்பெண் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் நேற்று சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சடலம் உயிரிழந்த பெண்ணின் கணவருடைய வீட்டிலிருந்தே மீட்கப்பட்டுள்ளது. திருமணமாகி சுமார் 2 வருடங்களே ஆன நிலையில் இந்த மரணத்தில் பெரும் சந்தேகம் நிலவுவதாக கூறி பெண்ணின் உறவினர்கள் மற்றும் பகுதியினர் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டதால் சம்பவ இடத்தில் கடுமையான பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. உயிரிழந்த பெண்ணின் கணவர் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து தங்களது மகளை திட்டமிட்டு கொலை செய்துள்ளதாக பெண்ணின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பகிரங்கமாக குற்றம் சுமத்துகின்றனர். கணவர் போதைப்பொருளுக்கு கடுமையாக அடிமையானவர் என தெரிவிக்கப்படுகிறது. இதனால் அவர் தனது மகளுக்கு தொடர்ச்சியாக கடுமையான உடல் மற்றும் மனரீதியான துன்புறுத்தல்களை ஏற்படுத்தி வந்துள்ளார். இத்துன்புறுத்தல்கள் தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் பலகொள்ள போலீஸ் நிலையத்தில் ஏற்கனவே பலமுறை உத்தியோகபூர்வமாக முறைப்பாடு செய்திருந்தார். கணவரின் தாக்குதல்கள் தாங்க முடியாமல் அவர் அடிக்கடி தனது பெற்றோரின் வீட்டிற்கு சென்று தங்கியுள்ளதுடன் அண்மை காலமாக அவரிடமிருந்து சட்டப்பூர்வமாக விவாகரத்து பெறுவதற்கும் தயாராகி வந்துள்ளார் என உறவினர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள உயிரிழந்த பெண்ணின் கணவர் போலீசாரிடம் விசித்திரமான வாக்குமூலம் ஒன்றை அளித்துள்ளார். நான் நேற்றிரவு நடைபெற்ற இசை நிகழ்ச்சி ஒன்றை பார்ப்பதற்காக சென்றிருந்தேன். இன்று அதிகாலை வீட்டிற்கு திரும்பி வந்து பார்த்தபோது எனது மனைவி அறையில் தூக்கில் தொங்கிய நிலையில் இருப்பதை அவதானித்தேன். பதற்றமடைந்த நான் உடனடியாக அந்த கயிற்றை அறுத்து அவரது உடலை மீட்டு படுக்கையறை கட்டிலில் கிடத்தினேன் என தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் இந்த மரணம் தற்கொலைதான் என்பதை நிரூபிக்கும் வகையில் உயிரிழந்த பெண்ணால் எழுதப்பட்டதாக கூறப்படும் மரண கடிதம் ஒன்றை இளைஞனின் வீட்டார் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாரிடமும் நீதவானிடமும் சமர்ப்பித்துள்ளனர். எனினும் அந்த கடிதத்தில் உள்ள கையெழுத்து மற்றும் எழுத்து வடிவங்கள் உயிரிழந்த தங்கள் மகளினுடையது அல்ல என்றும் கொலையை மறைப்பதற்காக இளைஞனின் குடும்பத்தினரால் போலியாக தயாரிக்கப்பட்ட கடிதம் இது என்றும் பெண்ணின் தரப்பினர் உடனடியாக குற்றம் சாட்டினர். சம்பவ இடத்தில் நிலவிய பதற்றத்தை தொடர்ந்து இடத்திற்கு விரைந்த நீதவான் சடலத்தை பார்வையிட்டு முதற்கட்ட விசாரணைகளை நடத்தினார். மரணத்திற்கான உண்மை காரணத்தை கண்டறிவதற்காக பெண்ணின் சடலத்தை உடற்கூற்று பரிசோதனைக்காக கண்டி தேசிய வைத்தியசாலைக்கு அனுப்புமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் பலகொள்ள போலீசார் பல கோணங்களில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
தனது இரு சிறுநீரகங்களும் செயலிழந்த நிலையில் அவசர சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்காக உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களின் நிதியுதவியை கோரியிருந்த முன்னாள் போராளி தமக்கு தாராளமாக உதவிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளார். எதிர்மன்ன சிங்கம் கிரேசியன் என்பவரே இந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். தனது வாழ்நாளின் பெரும்பகுதியை தடுப்பு முகாம்களிலும் சித்திரவதை கூடங்களிலும் கழித்துள்ள இவர் தற்போது கடுமையான உடல்நல பாதிப்புக்குள்ளாகி உயிருக்கு போராடி வருகிறார். இதுவரை கிடைத்த நிதியுதவி மற்றும் தற்போதைய நிலை. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இவர் விடுத்த அவசர வேண்டுகோளின் அடிப்படையில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு உறவுகள் ஒன்றிணைந்து இதுவரை 31 லட்சத்திற்கும் அதிகமான பண உதவிகளை செய்துள்ளனர். இந்த இக்கட்டான சூழலில் தனக்கு கை கொடுத்த தமிழ் மக்களுக்கு தனது முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொண்ட கிரேசியன் தனது அறுவை சிகிச்சை முழுமையாக நிறைவேறுவதற்கும் தனது பிள்ளைகளுடன் மீண்டும் சந்தோஷமாக வாழ்வதற்கும் இன்னும் 50 லட்சம் ரூபாய் வரை தேவைப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் தனது ஆதங்கத்தை கண்ணீருடன் பகிர்ந்து கொள்கையில், எனது இரு சிறுநீரகங்களும் செயலிழந்துவிட்டன. அவசரமாக சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இந்த சிகிச்சையை உடனடியாக செய்யாவிட்டால் எனது உயிர் பிரிந்துவிடும் அபாயம் உள்ளது. அவ்வாறு நேர்ந்தால் எனது மனைவியும் பிள்ளைகளும் ஆதரவற்ற நிலைக்கு தள்ளப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு விடுவார்கள். இந்த அறுவை சிகிச்சைக்கு குறைந்தபட்சம் 70 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. என்னிடம் அதற்கான பொருளாதார வசதி இல்லை. எனவே எனது தமிழ் மக்கள் என்னை எந்நிலையிலும் கைவிட மாட்டார்கள் என்று நம்புகிறேன். தயவு செய்து எஞ்சிய தொகைக்கும் எனக்கு உதவுங்கள் என பணிவன்போடு கோரிக்கை விடுத்துள்ளார். தொல்பொருட்களை தேடும் நோக்கில் அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். தம்பகல்ல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொட்டகல பகுதியில் தம்பகல்ல போலீசாரால் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது தொல்பொருட்களை தேடும் நோக்கில் அகழ்வாராய்ச்சி செய்வதற்கு சந்தேக நபர் பயன்படுத்திய உபகரணங்களும் போலீஸ் பொறுப்பில் எடுக்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நாமலோயா பகுதியைச் சேர்ந்த 51 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து தம்பகல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் தென்மராட்சி கச்சை கண்ணகியம்மன் ஆலயத்தின் வருடாந்த அலங்கார உற்சவத்தின் 7ஆம் நாள் இரவு திருவிழா நேற்றைய தினம் சனிக்கிழமை மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றுள்ளது. ஈழம் மற்றும் இந்திய கலைஞர்களின் பங்களிப்புடன் நடைபெற்ற இந்த விசேட நிகழ்வில் நள்ளிரவு வரை நீடித்த இசை சங்கமமும் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தின. ஆலய வளாகம் முழுவதும் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கண்ணகி அம்மனின் அருள் வேண்டி பக்தி கோஷங்களை எழுப்பினர். விழாவின் முக்கிய அம்சமாக ஈழம் மற்றும் இந்திய நாட்டைச் சேர்ந்த முன்னணி தவில் மற்றும் நாதஸ்வர வித்துவான்கள் இணைந்து வழங்கிய இசை சங்கமம் நடைபெற்றது. நாதஸ்வர கலைஞர்களாக நாதஸ்வர இளவரசன் வட்டூர் NR தர்சனன் மற்றும் நாதஸ்வர ஸ்வரவேந்தன் நாவலடிபோர் கே கயானன் ஆகியோர் தங்களது இனிய நாதஸ்வர இசையால் ஆலய வளாகத்தை பக்திமயமாக மாற்றினர். தவில் வித்துவான்களாக இணுவையூர் ப. நர்மதன், கோண்டாவிலார் சிவகரன், ஈழநல்லூர் பிரசாத் சச்சின், இணுவையூர் நர்மதன் பிரஜித் மற்றும் ஈழநல்லூர் சிவதாசன் பவித்ரன் ஆகியோர் அதிரடி தவில் வாசிப்பின் மூலம் பக்தர்களை மெய்சிலிர்க்க வைத்தனர். தமிழ்நாட்டிலிருந்து வருகை தந்திருந்த வி. சரவணன் மற்றும் S. சரவணன் ஆகிய இந்திய கலைஞர்களின் பங்களிப்பு இந்த இசை நிகழ்ச்சிக்கு சர்வதேச தரத்தையும் சிறப்பையும் வழங்கியது. இசை நிகழ்ச்சியை தொடர்ந்து சிந்துபுரம் நாகப்பூ ஆற்றுகை கலைஞர்கள் வழங்கிய பாரம்பரிய பொம்மலாட்ட நிகழ்ச்சி மேடையேற்றப்பட்டது. பழமை மாறாத இந்த மரபு வழி கலை வடிவம் இளைய தலைமுறையினரையும் உள்ளடக்கிய அனைத்து பக்தர்களிடமும் பெரும் வரவேற்பை பெற்றது. 7ஆம் திருவிழா உபயகாரர்கள் மற்றும் ஆலய நிர்வாகத்தினர் இணைந்து பக்தர்களுக்கான அனைத்து வசதிகளையும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். இத்துடன் நமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் வேலணையை புறப்படமாகவும் தொல்புரம் மற்றும் கனடா ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி தனலட்சுமி சிவபாக்கியநாதன் அவர்கள் 19/6/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணத்தை புறப்படமாகவும் வவுனியா வீரபுரத்தை பதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி தங்கையா கமலா அவர்கள் 18/6/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். கேகாலையை புறப்படமாகவும் வவுனியா கூமாங்குளத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கருப்பையா சுப்பையா அவர்கள் 20/6/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் கோப்பாய் தெற்கு ராசவீதியை புறப்படமாகவும் பிரான்ஸ் மற்றும் கொழும்பு ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த
திரு பொன்னையா சண்முகரட்னம் அவர்கள் 18/6/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டாட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.